ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி சுபாங்கோ லோகசாரங்க சுதந்துஸ்தந்துவர்தனக இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமக என்பதாகும். இதிலே அமைந்திருக்கின்ற முதல் திருநாமம் சுபாங்கக, சுப அங்கக. பகவானுடைய அங்கங்கள் அனைத்துமே சுபகரமானவை, மிகுந்த மங்களகரமானவை, மங்களத்தை செய்யக்கூடியவை. அவற்றை காண்பவர்களுக்கும் அவற்றை நினைப்பவருக்கும் கூட பேரானந்தத்தை அளிக்கக்கூடியவை. பகவானுடைய பேரழகை, பகவானுடைய அங்கங்களின் பேரழகை மிகவும் சிறப்பித்து பாடியிருக்கின்றார் கம்பர் தனது கம்பராமாயணத்திலே. இதை ஏற்கனவே இன்னொரு வீடியோவிலே பார்த்தோம். பகவான் ஸ்ரீராமராக அவதரித்திருந்த பொழுது அவருடைய தோள்களை கண்டவர்கள் தோள்களையே கண்டார்கள், தோள்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவற்றிலிருந்து அந்த தோள்களிலே இருந்து அவர்கள் தங்களுடைய கண்களை மீட்டெடுத்து மற்ற அங்கங்களிலே செலுத்த முடியாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த தோள்களை அவ்வளவு அழகு வாய்ந்தவை. தோள் கண்டார் தோளே கண்டார் என்று இதை பற்றி கூறுகின்றார் கம்பர். அதை போலவே ஸ்ரீராமரின் திருவடிகளை கண்டவர்கள் அந்த திருவடிகளையே கண்டார்கள், அந்த திருவடிகளை மட்டுமே கண்டார்கள். கண்களும் மனமும் அந்த திருவடிகளிலேயே லயித்து விட்டன. அவற்றை மீட்டெடுத்து மற்ற அங்கங்களிலே செலுத்துவதற்கு அவர்களால் இயலவில்லை. ஸ்ரீராமனுடைய கைகளை கண்டவர்களும் அப்படியே என்று சிறந்த கவி நயத்துடன் பாடியிருக்கின்றார் கம்பர். அப்படி பேரழகும் சிறந்த மங்களமும் உடைய அங்கங்களை கொண்டிருப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் அவர் சுப அங்கக, சுபாங்கக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சுபாங்காய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் லோகசாரங்கக. இந்த உலகங்களின் சாரத்தை எல்லாம் ஒரு வண்டு போல பகவான் கிரகித்து கொள்கின்றார். இந்த உலகங்களின் சாரத்தை வண்டு போல அவர் உட்கொள்கின்றார் என்பது இதன் பொருள். இந்த எல்லா உலகங்களின் சாரம் பரபிரமமாகும். தானேயாகி அந்த பரபிரம்மத்திலேயே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்பொழுதுமே லயித்திருக்கின்றார். தன்னுடைய பேரானந்தமாகிய பிரம்மானந்தத்திலே தானே சதா திளைத்து கொண்டிருக்கின்றார். ஆத்மானந்தராக தன்னிலேயே திளைத்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் லோகசாரங்கக. இந்த திருநாமத்துக்கு சற்று வேறு விதமாகவும் பொருள் கூறப்படுகின்றது. லோகசாரக, உலகத்தின் சாரம். உலகத்தின் சாரம் எதுவென்றால் பிரணவம், ஓம் என்கின்ற மகாமந்திரம். அதை கொண்டு, அந்த பிரணவத்தை கொண்டு பகவான் அடையப்படுகின்றார். அதனால் அவர் லோகசாரங்கக. இவ்வாறாகவும் ஒரு பொருள் கூறப்படுகின்றது. ஓம் லோகசாரங்காய நமக. சுதந்துகு என்பது அடுத்த திருநாமம். இந்த எல்லா உலகங்களுமே பகவானிடமிருந்தே பிறந்தவை. பகவானுடைய ஓர் அழகிய நூலாக இந்த பேருலகம் பரப்பப் பெற்று இருக்கின்றது. அதனால் அவர் சுதந்துகு. ஓம் சுதந்தவே நமக. தந்துவர்தனக. அந்த நூலையே பகவான் விருத்தி செய்கின்றார், விரிவாக்கம் செய்கின்றார். பகவானிடமிருந்து முக்குணங்களால் ஆகிய மாயை பிறக்கின்றது. அதிலிருந்து அந்த முக்குணங்களின் வெவ்வேறு சேர்க்கையிலே, எண்ணிக்கையிலே அடங்காத சேர்க்கையிலே எல்லா விதமான பொருள்களும் எண்ணங்களும் ஜீவராசிகளும் பரப்பப்படுகின்றன. அதாவது பகவான் அவ்வாறாக விருத்தி செய்கின்றார். அதனால் அவர் தந்துவர்தனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அல்லது பகவான் தான் பரப்பிய அந்த பிரபஞ்சம் என்கின்ற நூலையே சம்ஹார காலத்திலே அழித்து அருள்கின்றார். அதனாலும் அவருக்கு தந்துவர்தனக என்கின்ற திருநாமம் பொருத்தமாக இருக்கின்றது. இப்படி அந்த நூலை விருத்தி செய்கின்றார் என்கின்ற பொருளுக்கு நேர் எதிர்பொருளிலே அமைந்திருக்கின்ற விதமாகவும் இந்த தந்துவர்தனக என்கின்ற திருநாமத்துக்கு பொருள் கூறப்படுகின்றது. ஓம் தந்துவர்தனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.